இந்த விம்சத் யுத்தர சதாம்சம். ஒரு ராசியை நல்லா கவனிங்க, ராசி மண்டலத்தை அல்ல, ஒரு ராசியை 30 பாகங்களாக பிரிப்பது பழைய நடைமுறை, பழைய ஜோதிட கருத்துக்களில் இருந்த விஷயங்கள், ஜோதிட நூல்களில் இருந்த விஷயங்கள். அதை டபுள் ஆக்கி 120ன்னு நான் ரிசர்ச் பண்ணி கண்டறிந்திருக்கிறேன். இப்ப நம்ம அந்த விம்சத் யுத்தர சதாம்சம் என்னும் அந்த 120 பாகங்களாக ஒரு ராசியையும் பிரித்து அதனுடைய 120 அம்சங்களுக்கான பலன்களை எப்படி பார்ப்பது, எப்படி அந்த 120 பாகங்கள் பிரிக்கப்பட்டிருக்கின்றன அப்படின்றதெல்லாம் மினிமம் ஒரு எக்ஸ்பிளனேஷனா போன வீடியோல கொடுத்தேன். இப்ப இந்த வீடியோல நம்ம அந்த 1 டிகிரி மட்டுமாவது அந்த வீடியோல பார்ப்போம்னு சொன்னேன். அதை இந்த வீடியோல பார்ப்போம். அது முடியல அன்னைக்கு, இதுலயே இப்படியே போயிட்டே இருக்கு டைம். சரி, இப்போ நீங்க நான் சொன்னேன் அந்த ஒரு 0ல இருந்து 1 டிகிரி வரைக்கும் 4 பாகங்களா பிரிச்சிருக்கேன். முதல் பாகம் 0 டிகிரியிலிருந்து 15 அந்த மினிட்ஸ், 0 to 15 அந்த மினிட்ஸ் சொன்னேன்ல, 1 டிகிரியில 4ல் 1 பங்கு, அதுல 2வது பங்கு 15ல இருந்து 30 வரைக்கும், அது அகோர அம்சம்னு பேரு. அந்த அகோர அம்சம்னா என்ன அப்படின்னா, அது ஒரு நல்ல மங்களம். இது முதல்ல ரொம்ப கோரமா இருக்கும், அப்படி இருக்கணும். இது மங்களமான ஒரு அம்சம். ஆனா நம்ம பேச்சு வழக்கில் பாருங்க, தமிழ்ல அகோரமா இருக்கியா, அகோர மரணம்ன்றோம். அலங்க அப்ப நல்ல மரணம்னு அர்த்தம். புரிஞ்சுக்கிட்டீங்களா? இது எனக்கு தெரியாது. சமஸ்கிருத பண்டிட் ஒருத்தட்ட கேட்கும் போது அகோரம்னா அப்படி கிடையாதுங்க. இப்ப சுத்தம் அசுத்தம்னு இருக்கு. சுத்தம்னா கிளீன் அர்த்தம். இங்கிலீஷ்ல தான் நம்ம சொல்ல வேண்டியது இருக்கு. தூய்மையான அப்படின்னு தமிழ்ல சொல்லலாம். அசுத்தம்னா ரொம்ப அழுக்கான, டர்ட்டி அப்படின்னு சொல்றோம்ல, அந்த மாதிரி இல்லை. இது கோரம்னா அது உச்சரிப்பு இருக்கான். நான் உச்சரிக்கிறது சரியானே எனக்கு தெரியல. அந்த கோர அம்சம்ன்றது ஒரு கெட்ட அம்சம்னு வருது ஸ்டார்டிங்கே. இந்த இதுல அகோர அம்சம்ன்ற அந்த 2வது பாகம் மங்களமான அம்சம், நல்ல ஒரு பலனை கொடுக்கக்கூடியது அப்படின்னு தான் அந்த இடத்துல எடுத்துக்கணும். இப்போ முதல்ல இருக்கிற பலனை நெகட்டிவான பலன் நான் சொன்னேன். அதுக்கு ரீசனே சொன்னேன், அது பாவசந்தி தோஷம் உள்ள ஒரு இடம் அப்படின்னு. ஒரு ராசியிலேருந்து இன்னொரு இடத்துல நுழையும் போது 2 ஃபோர்ஸ் அந்த இடத்துல வேலை செய்யுது. இந்த ராசி மண்டலத்தினுடைய ஃபோர்ஸும் இந்த ராசி மண்டலத்தினுடைய ஃபோர்ஸும் வேலை செய்யுது. அது ஒரு ஜியாகிரபிக்கல் சயின்ஸ் மாதிரி. அப்ப அந்த இடத்துல இங்கிட்ட இருக்கிற பலனையும் அது இழுக்கும், அங்கிட்ட இருக்கிற பலனையும் இழுக்கும், அல்லது புஷ் பண்ணும். அந்த பலனையும் தள்ளும், இந்த பலனையும் தள்ளும். இப்போ ஒரு அலித்தன்மைன்னு ஒண்ணு சொல்றோம், அதாவது திருநங்கைகளை 2 தன்மையில இருக்காங்கன்னு சொன்னேன்ல அன்னைக்கு போன வீடியோல. நான் உங்களுக்கு இதெல்லாம் விளக்கமா சொன்னேன். ஏன் இதனுடைய தன்மையும் அதன் இது ஒரு ஆண் ராசி, இது பெண் ராசி. அப்ப ஆண் பெண் தன்மை அதுல அடங்கிடும். புரிஞ்சிருச்சா? இதான் விஷயம். அப்ப இன்னொன்னு சொன்னேன், ஆண் ராசிக்கு முன்னும் பின்னும் பெண் ராசி இருக்கும், பெண் ராசிக்கு முன்னும் பின்னும் ஆண் ராசி இருக்கும். இதையும் மனசுல பதிச்சுக்கிறணும். அந்த மாதிரி பார்க்கும்போது தான் ஒரு ஆண் பெண் தன்மை அடைவது அல்லது ஒரு பெண் ஆண் போல தோற்றமளிப்பது, அந்த செயல்படுவது எல்லாம். புரிஞ்சுக்கிட்டீங்களா? இதான் விஷயம். அப்ப அடுத்தது ராட்சத யோகாம்சம். ராட்சத யோகாம்சம், ராட்சத யோகாம்சம். என்னுடைய உச்சரிப்பு தப்பா இருந்தா சமஸ்கிருத பண்டிதர்கள் மன்னிக்கவும்.
அடுத்தது அதுக்கு தமிழ்ல என்ன மீனிங்னா அரக்க குணங்களை கொண்ட ஒரு அம்சம். முரட்டுத்தனமா இருப்பாங்கல்ல அந்த மாதிரி, அது மாதிரி ஒரு அம்சம். அதுக்கு ஆப்போசிட் அடுத்தது இப்ப நான் முதல்ல சொன்னது 0 to 15, ரெண்டாவது சொன்னது 15 to 30, மூணாவது சொல்றது 30 to 45, 30 மினிட்ஸ்ல இருந்து 45 மினிட்ஸ் வரைக்கும் இருக்கிற மூணாவது பாகத்துக்கு ராட்சத யோகாம்சம் அப்படின்னு பேரு. அதுக்கு அரக்க குணங்களை கொண்ட ஒரு அம்சம். அடுத்து நாலாவது, அது 1வது டிகிரி, 45 மினிட்ஸ்ல இருந்து 1 டிகிரி வரைக்கும். புரிஞ்சுதா? 0.45 மினிட்ஸ் 0.1 டிகிரி, இதுதான் கணக்கு. அதாவது 45 to 1 டிகிரி. அப்போ மொத்தம் 1 டிகிரி வந்துச்சா? அந்த 4வதா இருக்கிற அந்த கடைசி, அந்த 1 டிகிரியில இருக்கிற கடைசி அம்சம் பழையபடி நான் முதல்ல சொன்னேன் அரக்க குணங்களை கொண்ட ஒரு அம்சம்னு, அது தேவதா குணங்களை கொண்ட ஒரு அம்சம். புரியுதா உங்களுக்கு? இப்ப நீங்க இந்த 4லையும் கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நல்லா இருக்கும். முதல்ல நெகட்டிவ், அடுத்து பாசிட்டிவ், அடுத்து நெகட்டிவ், அடுத்து பாசிட்டிவ். ஏன் இப்படி வந்திருக்கு? இது அமைப்பே இப்படிதான் வச்சிருக்காங்க. இப்போ நீங்க ஒரு உதாரணத்துக்கு இதுக்குள்ள இன்னும் டீப்பா போலாம். உங்களுக்கு அந்த நாலேஜ், அறிவு, ஞானம், ரிசர்ச் மென்டாலிட்டி இருந்துச்சுன்னா 0 to 15 நாளா பிரிக்கலாம். புரியுதுங்களா? 15 நாளா பிரிச்சா என்ன? 7.5 7.5 15 ஆரம்பமே. அப்புறம் அந்த 7.5 பாதியா பிரிச்சா 3 3.25 3.25 7.5. அப்போ ஒரு பாகத்துக்கு 3.25 மினிட்ஸ்ல ஒரு பாகத்தை வச்சு அதுக்குள்ளேயே 4 மைனஸ் பிளஸ் மைனஸ் பிளஸ் அப்படி வந்துகிட்டே இருக்கும். இதாங்க இதனுடைய சூட்சுமம். இது எப்படியா இதை நீங்க உறுதிப்படுத்துற? கோரா சாஸ்திரம் அதுதான் சொல்லுது, ராசி மண்டலம் அதுதான் சொல்லுது. கிரகங்கள்ல ஆண் கிரகம், பெண் கிரகம், அலி கிரகம்னு இருக்கு. இப்ப இது 2 மட்டும் இருந்ததோ 3வதா அலி கிரகம்னு கொண்டாந்ததே அந்த ஒரு டீப் சயின்ஸ்ல தான். இப்ப நவாம்சம்னு இருக்கு, அது தசாம்சம், சோடசாம்சம், அப்படியே சஷ்டி அம்சம் வரைக்கும் இருக்கு. இப்போ அஷ்டவர்க்க பரல் கணிதம்னு ஒண்ணு இருந்தது, இன்னைக்கு இருக்கு. அது எல்லா புஸ்தகங்கள்லையும் வரும். ஆனா அதுல ராகு கேதுக்கு பரல் கணக்கு இல்லை. அதை திடீர்னு ஒருத்தர் யாராவது கண்டுபிடிச்சு, நான் பார்க்கல, அந்த மாதிரி புஸ்தகங்களை பார்க்கல, பரல் கணக்கு ஒருத்தர் போட்டாருன்னு வச்சுக்கோங்க, அஷ்டவர்க்க பரல். அது பேரே அஷ்டவர்க்கம் தான். அப்ப இவர் புதுசா கண்டுபிடிச்சாருன்னா அதுக்கு நவவர்க்கம்னு சொல்லணும். அப்ப இதுல இன்னொரு சில அந்த சிஸ்டம்ஸ்ல பாத்தீங்கன்னா 12 கிரகங்கள் இருக்கு. அப்ப சோடச வர்க்கம்னு சொல்லணும். அதாவது 7 கிரகங்கள், பூமியை விட்டுதான் மிச்சதெல்லாம் பேசிட்டு இருக்கேன், நல்லா கவனத்துல வச்சுக்கோங்க. அப்ப 7 கிரகங்கள் பிளஸ் ராகு கேது பிளஸ் இப்ப புதுசா அதுல ஆட் பண்ணிருக்கிறது யுரானஸ், நெப்டியூனு, புளூட்டோ, அப்புறம் ஃபா. அப்ப எத்தனை ஆச்சு? 9 நாளும் கிட்டத்தட்ட 13 ஆயிடுச்சு. இது தவிர மாந்தி, இதை சேர்த்தா கிட்டத்தட்ட 14 கிரகங்கள் இன்னைக்கு வரைக்கும் கண்டுபிடிக்கப்பட்டு அதுக்குரிய சாஃப்ட்வேர்கள் ப்ரிப்பேர் பண்ணப்பட்டு நம்ம புழக்கத்தில் இருக்கு. அப்ப இந்த ஒரு முறைகளுக்கு இப்ப ராகு கேது வரைக்கும் தசாபக்தி கணிதம் இருக்கு, எல்லா ஜோசியருக்கும் தெரியும். இந்த யுரானஸ், நெப்டியூன், புளூட்டோ, ஃபா இந்த மாதிரி கிரகங்களுக்கெல்லாம் அவங்க கிட்ட போய் படிச்சு அதை தெரிஞ்சுக்கணும். மாந்தி பத்தி கேரளால போய் படிச்சு தெரிஞ்சுக்கணும், அதுக்கு என்ன தசை, அதை எப்படி இதுல ஆட் பண்றது. அவங்க சொல்றாங்க ஆயுள நிர்ணயம் பண்றது மாந்தின்றாங்க. பாருங்க, அது ஒரு மார்க்கெட்டிங் யுக்தி தான்.
மாந்தியை வச்சு ஆயுள நிர்ணயம் பண்ணலாம். ஏற்கனவே சனி ஆயுள் காரகன்னு இருக்கு சாஸ்திரத்துல. அவங்க மாந்தியை வச்சு நிர்ணயம் பண்ணலாம்ட்டாங்க. அப்ப எல்லா மனுஷனுக்கு பூரா வாழணுன்ற ஆசைதான். சாகணும்னா எதுக்கும் இந்த மாந்தியை பத்தி போய் கேரளால நம்பூதிரிகள் ஜோதிடர்கிட்ட பார்த்தோம்னா நம்ம ஆயுள நிர்ணயம் பண்ணிடலாம் அப்படின்னு போறவங்க இருக்காங்கல்ல. அந்த மாதிரி ஆயுள் பலம் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு. ஸோ இந்த மாதிரி 4 அந்த பாகங்களை கொண்ட ஒரு டிகிரிக்கு இந்த அர்த்தங்கள் இருக்குன்னு இப்போ பார்த்தோம். என்னென்ன அர்த்தங்கள் திரும்ப ஒரு தடவை சின்ன ரீகால் பண்றேன். கோர அம்சம், பயப்படத்தக்க பயங்கரமான உருவத்தை உடைய தோற்றத்தை கொண்ட ஒரு அம்சம். அதே மாதிரி அகோர அம்சம், மங்களமான ஒரு அம்சம். அப்ப ராட்சத யோகாம்சம் அடுத்தது. அது அரக்க குணம் உள்ள அரக்க குணங்களை கொண்ட ஒரு அம்சம். தேவதா கணாம்சம், அது தேவதைகளை போல அந்த குணங்களை கொண்ட அம்சம். பொதுவா தேவதைகள்னாலே கடவுள்களுக்கு நிகராக போற்றப்படும் ஒரு சக்தி வாய்ந்த, நம்மளை விட ஒரு அதாவது அதீத குணங்களை கொண்ட, பாசிட்டிவ்லி நெகட்டிவ்லி குணங்களை கொண்டவங்கள அரக்க குணம்னு சொல்றோம். அவங்களும் இருக்காங்க. அது அசுர லோகம், இது தேவதா லோகம். இந்த மாதிரி 4 இருக்கு. சரி, இப்ப பாருங்க, இது தவிர ஜோதிடத்துல இருக்கக்கூடிய ஒரு விஷயங்களை நம்ம சின்னதா ஒரு சாம்பிள் பார்ப்போம். இப்ப இந்த 4 சொன்னா, இதே மாதிரி அடுத்து பாருங்க, இந்த ராசிகள் 12 ராசிகள் இருக்குன்னு நமக்கு தெரியும். கிரகங்கள் 9 இருக்குன்னு தெரியும். யுகங்கள் 4 இருக்கு. வருஷங்கள்னு சொல்லக்கூடிய தேசங்கள், இந்த ஜோதிட சாஸ்திரம் கண்டறியப்பட்ட போது தீபங்கள்னு சமஸ்கிருதத்தை சொல்லுவாங்க, தேசங்கள்னு நம்ம தமிழ்ல சொல்லலாம். தேசங்கள்னா 7 தேசங்கள் இருந்துச்சு. ஜம்பு த்வீபே அப்படின்லாம் சொல்றோம்ல, அந்த மாதிரி. அது மாதிரி அது ஒரு காலக்கணக்கு. வருஷங்கள், வருஷங்கள்னா வருடங்கள் தனியா இருக்கு, நம்ம ஆண்டுகள் அது தனி. இது தேசங்கள், 7 தேசங்கள். சகாப்தங்கள் இருக்கு. இப்ப நீங்க ஜோதிட சாஸ்திரத்துல அந்த ஜாதகம் எழுதும்போது நோட்ல முதல்ல பாத்தீங்கன்னா சாலிவாகன சகம் அல்லது சகாப்தம், கொல்லம் ஆண்டு இப்படிலாம் இருக்குல்ல, விக்ரமாதித்த ஆண்டு, திருவள்ளுவர் ஆண்டு அப்படிலாம் இருக்குல்ல. அது ஒரு காலக்கணக்கு. இந்த வருஷத்துல இருந்து இது இன்னைக்கு இந்த காலம் தப்பாது, கணக்கு தப்பாது. அதுக்காக அதை குறிச்சிருந்தாங்க. ஒவ்வொன்றுக்கும் ஒரு பயன்பாடு. அது மாதிரி 60 வருடங்கள். நான் சொன்னேன் ஏற்கனவே, ஒரு சுழற்சிக்கு அண்டத்தையே இந்த சோலார் சிஸ்டம் சுத்தி வர்றதுக்கு ஒரு 60 ஆண்டுகள் ஆகுது. ஒரு குறிப்பிட்ட எல்லையை, மொத்த அண்டத்தையும் சுத்தி வருதான்னு தெரியல, அது யுக கணக்கு. அது கூட இப்ப இதுக்கு முந்தின வீடியோல ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதனுடைய லிங்கை நான் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்ல நான் கொடுக்குறேன். நீங்க போய் பாருங்க. காலக்கணக்கை பத்தி மட்டும் போட்டிருக்கேன். தயவு செஞ்சு அந்த வீடியோவை பாருங்க. என்னோட வீடியோக்கள் பூராமே ரொம்ப யூஸ்ஃபுல்லா, பிரயோஜனமா, உங்களுக்கு இந்த ஜோதிட விஷயங்களை கற்றுக்கொள்பவர்களுக்கு ரொம்ப எளிமையா புரியுற மாதிரி ரொம்ப பொறுமையா சொல்லியிருப்பேன். அப்புறம் நட்சத்திரங்கள் 27 நட்சத்திரங்கள் இருக்குன்னு எல்லாருக்கும் தெரியும். அதுல சபிய நட்சத்திரங்கள் 15, அபசபிய நட்சத்திரங்கள் 12, தாமச நட்சத்திரங்கள் 12, ராட்சச நட்சத்திரங்கள் 9, அப்புறம் சாத்வீக நட்சத்திரங்கள் 6. இந்த மாதிரி இருக்கு. அப்புறம் அயனங்கள் இருக்கு, உத்தராயணம், தட்சிணாயனம். அதுக்கெல்லாம் சொல்லலையாங்கன்னா அது தனியா ஒரு நாளைக்கு பேசுவோம். ஒவ்வொன்றும் பெரிய சப்ஜெக்ட் இருக்கு, சின்னதாக இருக்கு. சுருக்கமா சொல்றதை டக்குன்னு அங்கனே சொல்லிடுறேன். அதே மாதிரி ருதுக்கள், பருவங்கள் 6 இருக்கு. இப்ப நம்ம தமிழ்ல கோடை காலம், குளிர்காலம், இலையுதிர் காலம், இளவேநீர் காலம், முதுவேநீர் காலம்,
இப்பெல்லாம் சொல்றோம்ல, அந்த மாதிரி 6 பருவங்கள் இருக்கு இந்த சுற்றுவட்ட பாதையில. பூமி சுற்றி வரும்போது ஒரு ஒரு ஏரியாலையும் ஒரு ஒரு அந்த சீசன் உண்டாகுது. ஆடி மாசம்னா காத்தடி காலம்ன்றோம், கார்த்திகை மாசம் அடமழைன்றோம். அது மாதிரி ருதுக்கள் 6, திதிகள் 15, வளர்பிறை திதி 15, தேய்பிறை திதி 15, யோகங்கள் 27, கரணங்கள் 11. இது பாருங்க, அந்த கரணத்துக்கு கரணம் தப்பானால் மரணம்னே சொல்லியிருக்கு. கரணம் ஒருத்தருக்கு தப்பான கரணமா ஆயிப்போச்சுன்னா அவனுக்கு மரண நிச்சயம்ன்றதெல்லாம் கூட சொல்லி, அதை எந்த இடத்துல சொல்லணும், திதியை எதுக்கு பார்க்கணும், கரணத்தை எதுக்கு பார்க்கணும், யோகத்தை எதுக்கு பார்க்கணும், நட்சத்திரத்தை எதுக்கு பார்க்கணும், அதுல அபிஜித் நட்சத்திரம் ஏன் பார்க்கணும், அபசவய நட்சத்திரம் ஏன் பார்க்கணும், எல்லாத்துக்கும் ஒரு ஒரு ரீசன் இருக்கு. இவ்வளோ டீட்டெயிலா வந்திருக்கு. இதை போய் ஏதோ பொசுக்குன்னு ஒரு நிமிஷத்துல சொல்றோம்னா அது உண்மையாவே அது தவறு தானே. அந்த அளவுக்கு நாலேஜபிள் பர்சனா அன்னைக்கு இருந்திருக்காங்க. இப்போ ஒரு பாரம்பரியமா காலங்காலமா தொண்டு தொட்டு வரக்கூடிய ஒரு பொற்கொள்ள இருக்கும். நீங்க திடீர்னு போய் பொற்கொள்ள மிஷினரியில போய் நீங்க ஒர்க் பண்ணலாம், அது ஏற்கனவே ப்ரோக்ராம்டு. நீங்க அதை பத்தி நாலேஜே வேணாம். உங்களுக்கு நாலேஜ் என்னன்னா, ஐயா இதுல இந்த தங்க பட்டைய தங்க கோல்டு பிஸ்கட் அப்படி உள்ள கூட அங்கிட்டு வெளியே வரும்போது தோடா வந்துடும், ஜிமிக்கியா வந்துடும், வளையலா வந்துடும், அப்படி எல்லாமே ப்ரீ பிளான்டு ப்ரோக்ராம்டு விஷயம் வேற. அப்படி நம்ம சப்போர்ட்டுக்கு சில விஷயங்களை வச்சுக்கிறது தான் இப்ப நம்ம பேசுறது. இப்ப இது சப்போர்ட்டுக்கும் அதுல இந்த நாலேஜையும் அதுல கொண்டு போய் புகுத்தி தான் நம்ம பலன் சொல்லணும், அதை புரிஞ்சுக்குங்க. அது மாதிரி வேலைகள் 3 நம்ம ஏற்கனவே பல வீடியோக்கள்ல சொல்லியிருக்கேன். காலையில நேரத்தை தேவ காலம்னு சொல்லுவோம். அப்பதான் இந்த கணபதி ஹோமம், லக்ஷ்மி ஹோமம், இந்த மாதிரி சுப தேவதைகளோட ஹோமங்களை பண்ணுவாங்க அல்லது பூஜைகளை பண்ணுவாங்க. காலையில எழுந்தருளை செய்யறது, இந்த மாதிரிலாம் இருக்கிறது ஒரு தேவ காலம். நல்ல பாசிட்டிவ் எனர்ஜி அந்த சூரிய உதயத்துல உண்டாகும்ன்றத விஞ்ஞானமே ஒப்புக்கொள்கிறது. சூரிய உதயத்து நேரத்துல குளிர்ந்த நீர் ஆடுவது அல்லது காயத்ரி ஜபம் செய்வது, அதே மாதிரி அந்த நேரத்துல போயிட்டு நம்ம அந்த ஓசோன் படலம் கீழே இருக்குமா அந்த வாக்கிங் போறது, இதெல்லாம் ஹெல்த் வைஸ் நல்லது. ஆயுள் விருத்தி, உடல் ஆரோக்கியம் பேணலாம் அப்படிலாம் சொல்றாங்கல்ல, அதான் காரணம். மத்தியானம் பித்திருக்காலம், மத்தியானம் பித்திருக்காலம். இன்னைக்கும் நீங்க பழைய கிராமப்புறங்கள், இன்னும் வளர்ச்சி அடையாத சில கிராமங்கள்லாம் இருக்கு சில இடங்கள்ல. அந்த மாதிரி கிராமங்கள்ல போனீங்கன்னா அங்க இருக்கிற இந்த சன்னதி தெருவுன்னு இருக்கும், அதில் பிராமணர்கள் தான் அங்க குடியிருப்பாங்க. அந்த வீடுகள் பார்த்தீங்கன்னா கோவில் வாசல்ல இருந்து பின்னாம்பக்கம் ஒரு நீளமா இருக்கும் அந்த வீடு. இன்னைக்கும் நீங்க ராமேஸ்வரம் போனீங்கன்னா மேற்கு சன்னதி தெரு அது முழுக்க பிராமண வீடுகள் இருந்தது ஒரு காலத்துல. இப்ப இருக்கான்னு தெரியல, இப்போ ரொம்ப நிறைய மாறிடுச்சு. நிறைய லேட்டஸ்ட் பில்டிங்ஸ் எல்லாம் டெவலப் ஆயிடுச்சு. ஆனால் அந்த பழைய வீடு இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா நேராக அந்த தெருவில் இருந்து நேராக கடல் வரைக்கும் போகும். இந்த வீடு நீளமா இருக்கும். தெருவோ அவங்க வீட்டோட பின்னம்பக்கம் கடல் இருக்கும், இந்த பக்கம் ரோடு இருக்கும், இப்படி திரும்பினா கோயில் இருக்கும். மேற்கு முகமா பார்த்தாங்கன்னா கோயிலை பார்க்கலாம், சுவாமியை பார்க்கலாம். கிழக்கு முகமா பார்த்தா சூரியனை பார்க்கலாம். அதே மாதிரி நேரா பின்னம்பக்கம் போனா நதி மாதிரி கடலே இருக்கும் அங்க. இது மாதிரி ஒரு அமைப்பு. அப்ப காலையில என்ன செய்வாங்க, முன்னாடி சூரியனை பார்த்து அமர்ந்து அந்த அதாவது உட்காலம்னு சொல்லுவாங்க, அந்த நேரத்துல காயத்ரி ஜபம் பண்ணுவாங்க, சூரியனோட ஜபம். அப்புறம் மத்தியானம் அந்த வீட்டுக்கு மத்தியில மேல ஒரு சதுரமா ஓட்ட விட்டு ஒரு ரூம் இருக்கும். மழை பெஞ்சா கூட உள்ள வரும் தண்ணி, ஆனா அது நிறைய வெளியே போற மாதிரி தான் கனெக்ட் பண்ணி கட்டியிருப்பாங்க. அங்க உட்காந்து கரெக்டா சூரியன் உச்சியில இருக்கும்போது பிதிருக்களுக்கு பிண்டம் வைக்கிறது. ஏன்னா சூரியனை பித்திருக்காரகன்னு சொல்றாங்க.
அதனால பித்ருக்களுக்காக செய்யக்கூடிய ஒரு காரியங்களை செய்யும் போது அது பித்ருக்காலம்னு சொல்றோம். அந்த நேரத்துல தான் பிண்டம் வைக்கணும். அதுக்கடுத்து சாயந்தரம் மாலை வேளையில என்ன செய்யறான்? மாலை வேளையில சந்தி பண்றது. அதாவது சூரியன் இந்த பக்கம் போய் அந்த மேற்க மறையும் போது அந்த ஜாயிண்ட் ஆகிற இடம், அதாவது பூமியையும் வானமும் இணையிற இடம் மாதிரி இருக்கும். அதனால அதுக்கு பேரு சந்தின்னு சொல்லுவாங்க. அப்ப சந்தி பண்றது அதுவும் காயத்ரி, சூரியனுக்கான ஒரு காயத்ரி தான். அப்ப வேண்டது இது மாதிரி இப்ப இரவு வேளையில என்னைய காப்பாத்து, நாளை காலையில இன்னைக்கு மாதிரியே உதிச்சுது அப்படின்னு சூரியனை வேண்ட மாதிரி. இது இந்த மூணும் இந்த பித்ருக்களோட ஆசி. ஏன் ஆசி வாங்கணும்? நம்ம உடம்புல பித்ருக்களோட இருக்கே, டிஎன்ஏ இருக்கே. அப்போ அதை வந்து அவங்களுக்கு அனுப்புறது எல்லாமே எல்லா கிரகங்களோடையும் தொடர்பு உள்ள ஒரு கிரகம் எதுன்னா, சாஸ்திரப்படி கிரகமாத்தான் சூரியனை சொல்லுது. எதுன்னா மெயினா அந்த ராஜ கிரகம் சூரியன். அதனுடைய இதை சயின்ஸ் ஒத்துக்கிறது. ஆமா, அது சென்டரா இருக்க சூரிய மண்டலம், சோலார் சிஸ்டம்னு தானே சொல்றான். இதை இன்னைக்கு சொல்லல, அன்னைக்கே சொல்லிட்டாங்களே. இருந்திருக்கலாம் இன்னைக்கு மாதிரி விஞ்ஞானம் மெய்ஞானத்திலேயே அன்னைக்கு இதை விட வளர்ந்துருக்கலாம். டிரான்சென்டென்டல் மெடிடேஷன் இருந்திருக்கு, இங்கிலீஷ்ல சொல்றோம். அதாவது பிளானட்டரி டிராவல்ஸ், டிரான்சென்டென்டல் மெடிடேஷன், கூடு விட்டு கூடு வாயிறது. சித்தர்கள் அந்த கலையெல்லாம் செஞ்சிருக்காங்க. போகர் சித்தர் உலகம் முழுக்க டிராவல் பண்ணாருன்னெலாம் கதை இருக்குல்ல. ஸோ அதனால அந்த மாதிரி உண்டு. அப்புறம் குளிகாதியர், இந்த மாந்தின்னு சொல்றோம்ல, மாந்திய குளிகன்ற ஒரு பேர்லையும் சொல்லுவாங்க. மாந்தின்னு கேரளாவில் சொல்லுவாங்க, அதை குளிகன்னு சொல்லுவாங்க. அந்த குளிகன்ல நவ குளிகாதியர் 9 இருக்கு மொத்தம். அதே மாதிரி கிரக தானியங்கள், ஒரு கிரகத்துக்கும் ஒரு தானியம் இருக்கு. இப்போ ஒரு உதாரணமா, குரு கிரகம் இல்ல புதன் கிரகம் இல்லைன்னு வச்சுக்கோங்க. நம்ம பூமியில அந்த பச்சை நிறமே இருக்காது. இந்த ஒளியில அதுல இருந்து ஆரம்பிச்சு இந்த பாசிப்பயிறு, இந்த பச்சை நிற விஷயங்கள்லாம் அப்படியே டக்குன்னு காணாம போயிடும். அதனால அந்த பச்சை நிறத்துக்கான முக்கியமான இது புதன் கிரகம். அப்ப கிரக தானியங்கள், கிரகங்களால் அந்த ரேஸ்னால அந்த தானியம் உருவாகும். புரியுதுங்களா? ஏன்னா எல்லா விதையும் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு கலரு, ஏதோ ஒரு அமைப்புல இருக்கும். உள்ள டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணும்போது அந்த பயோடெக்னாலஜி, அந்த பயாலஜிக்கல் டெக்னாலஜியில் அதுக்குள்ள பார்க்கும்போது அதில் தான் உங்களுக்கு அந்த ஒட்டு மாம்பழம் அது இதெல்லாம் செய்கிறாங்க. அந்த ஒரே மாசத்துல ஒரு போகத்திலே விளையக்கூடிய நெல், தண்ணியே இல்லாமல் விளையக்கூடிய பயிர்கள், சொட்டு நீர் பாசனத்தில் விளையக்கூடிய பயிர்கள், இதெல்லாம் கண்டுபிடிச்சது எப்படி? அதனுடைய டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணும்போது அதுக்கு அந்த தன்மையை கொடுக்குறாங்க, கண்டுபிடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அதை இது பண்றாங்க. இது விஞ்ஞானம் ரொம்ப முக்கியமானது தான், இல்லைன்னு சொல்லலை. அதே மாதிரி கிரகத்தினுடைய நிறங்கள், இப்ப நான் சொன்னேன், கிரகத்தினுடைய புஷ்பங்கள் அதுவும் இருக்கு. ஒவ்வொரு புஷ்பத்துக்கும் ஒரு கிரகம் இருக்கு. அதே மாதிரி இந்த மாந்தி அல்லது குளிகன் சம்பந்தமான காலங்கள், மாந்தி காலம், குளிகன் காலம் அப்படிலாம் இருக்கு. உதாரணமா இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலம் ஒரு 3 மணிலேருந்து 4:30 வரைக்கும் அந்த மாந்தி நேரம்னு இருக்கும், அல்லது குளிகன் நேரம்னு அது சொல்லலாம். ரொம்ப விசேஷமான நேரம், மாந்திரீகத்துக்கு ரொம்ப விசேஷமான நேரம். அது மாதிரி நட்சத்திர அதிதேவதைகள், ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒரு தேவதை கொடுத்துருக்கோம் நம்ம இந்து சாஸ்திரத்துல. அபிஜித் நட்சத்திரங்கள், ஸ்திரீ நட்சத்திரங்கள், புருஷ நட்சத்திரங்கள், அலி நட்சத்திரங்கள், கிரகங்களின் தத்துவங்கள் 3 கிரகங்கள் தத்துவம், கிரகங்களின் நிறங்கள் 6, கிரகங்களின் ஜாதிகள் 5, கிரகங்களின் அவயங்கள் 10,
கிரகங்களின் உலோகங்கள் 9, கிரகங்களின் பாஷைகள் 10, கிரகங்களினுடைய கலைகள் ஆர்ட் ஆஃப் பிளானட்ஸ் 64 × 64 × 64ன்னு பிரிச்சிடலாம். போயிட்டே இருக்கும். 64 டீப். அப்ப நான் சொன்னேன்ல 120 டீப்பா போயிட்டே இருந்தோம்னா இன்னும் அதை 120 4 போட்டோம்னா என்னவோ 4 12 48 480 பாகமா கூட பிரிக்கலாம். திறமை இருந்தா அதையும் பிரிச்சு சொல்லலாம். ஏற்றுக்கொள்ளக்கூடிய விஷயமா இருந்தா ஏற்றுக்கொள்ளலாம். அப்ப கிரகங்களின் ரத்தினங்கள் 9, நவரத்தினங்கள்னு சொல்றோம். கிரகங்களின் வஸ்திரங்கள் 9 வஸ்திரங்கள், 9 நிறமுள்ள வஸ்திரங்கள் இருக்கு. கிரகங்களின் தூப தீபங்கள் 9, சாம்பிராணி, குங்கிலியம், இந்த மாதிரி. அது மாதிரி கிரகங்களின் வாசனைகள் 9, வாசனையிலையும் 9 விதமான வாசனை இருக்கு. பல வாசனை இருக்கும், ஆனா 9 தான் மெயினா. அதுக்குள்ள இந்த மூலக்கூறு வாசனையினுடைய நாற்றம்னா 9 விதமான நாற்றமா அது பிரியும். 9 × 9 பிரியும். அப்போ அதை மனசுல ஏத்த ஏத்த இந்த வாசனை வந்தா அடடே ரோஜாப்பூ வாசனை அடிக்குது. ஒரு பர்ஃப்யூம் ஒருத்தர் வந்து ஜம்முன்னு மல்லிகைப்பூ வாசனையா இருக்கேன், அதுக்கு சில பேர்கள்லாம் வைக்கிறோம். அந்த பேரை சொல்றோம். அது இங்கிலீஷ்லயோ தமிழ்லையோ வேறு மொழியிலையோ சொல்லக்கூடிய இதெல்லாம் இருக்கு. கண்டுபிடிக்கிறவங்க அந்த பேரை ஃபிக்ஸ் பண்றாங்க. அவ்வளவுதான் அதுல உள்ள விஷயம். அதே மாதிரி கிரகங்களின் சமித்துக்கள், அதாவது மூலிகைகள், 9 விதமான சமித்துக்கள் முக்கியமா இருக்கு. அதுல இருந்து நான் இப்ப சொன்ன மாதிரி அந்த பயோடெக்னாலஜி மூலமா நிறைய மூலிகைகள் உற்பத்தி பண்ணப்படுது, அல்லது நிறைய மூலிகைகள் அதுல இருந்து இருக்கு, விளை இருக்கு நிறைய. அப்புறம் கிரகங்களின் சுவைகள் 9, அறுசுவை தான் கேள்விப்பட்டிருக்கோம், ஆனா 9 சுவை இருக்கான். அதே மாதிரி கிரகங்களின் பஞ்சபூத தத்துவங்கள், கிரகங்களுக்கே பஞ்சபூத தத்துவம் இருக்கு. அக்னி கிரகம் இருக்கு, நீர் கிரகம் இருக்கு, படிச்சிருக்கோம். இந்த ஜோதிட சாஸ்திரத்துல நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. அது மாதிரி கிரகங்களினுடைய நாடி இருக்கு. ஒரு நாடியை வச்சு இது இன்னும் கிரக நாடி, அப்போ அதுக்கேற்ற அவயம் எது, அப்போ இங்கதான் ஏன் உனக்கு பிரச்சனை இருக்குன்னு சொல்றது அதை வச்சுதான் சொல்றாங்க அந்த நாடி. அப்புறம் கிரகங்களின் திசைகள், அதை நம்ம நவகிரகத்திலேயே பார்க்கிறோம். அதே மாதிரி நட்சத்திரத்துக்கு தேவதைகள் இருக்கிற மாதிரி கிரகங்களுக்கும் தேவதை இருக்கு. அதே மாதிரி கிரகங்களின் அதிதேவதைகள் இருக்கு. கிரகங்களின் ராசியில் சஞ்சரிக்கும் கால அளவுகள், ஒரு கிரகம் வந்து ஒரு ராசிக்குள்ள எவ்வளவு காலம் சஞ்சரிக்கும். உதாரணமா சனி பெயர்ச்சின்னு சொல்றோம். அந்த ராசியில அவர் டிராவல் பண்ணி முடிஞ்சு அடுத்த ராசிக்குள்ள என்ட்ரி ஆகிற டைமை பெயர்ச்சின்னு சொல்றோம். இதுக்கு முந்தின ராசியிலேருந்து இந்த ராசிக்குள்ள என்ட்ரி ஆன டைமை இதுக்கு முந்தின பெயர்ச்சின்னு சொல்றோம். இதுதான் அந்த ஒவ்வொரு கிரகத்துக்குமே ஒரு கால அளவு இருக்கு. மாதக்கோள்கள் இருக்கு, நாள் கோள்கள் இருக்கு, அதே மாதிரி வருஷ கோள்கள் இருக்கு. அந்த மாதிரிலாம் எல்லாத்துக்கும் ஒரு கால அளவு இருக்கு. அது மாதிரி அந்த அந்த ராசியில போகக்கூடிய கால அளவுகள். அப்புறம் கிரகங்களோட தன்மைகள், அதாவது சரராசி, ஸ்திர ராசி, உபயராசின்னா அந்த அந்த ராசிக்குண்டான கிரகத்துக்கு சரம்னா அது நாடோடி மாதிரி, ஸ்திரம்னா அது ஸ்ட்ராங்கா. இப்போ உதாரணமா சனிய ஸ்திரன்னு சொல்லுவோம். அது உபயராசின்னு இருக்கு. உபயராசின்றது இங்கேயும் இல்லாம அங்கேயும் இல்லாம இருக்கிற மாதிரி, அலி மாதிரி. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஸ்திர ராசி இருக்கும், இன்னொரு பக்கம் ஸ்திர ராசி இருக்கும், கார்னரா உபயராசி இருக்கும். ஆனா அது அலின்னு சொல்ல முடியாது, இங்கிட்டும் இருக்கும் அங்கிட்டும் இருக்கும்ன்ற மாதிரி அது கணக்கு. அந்த மாதிரி ரெண்டு பக்கம் பெண் மத்தியில் ஆண் ராசி, இங்கிட்ட அங்கிட்டும் பெண் ராசி இருக்கும், மத்தியில் பெண் ராசி, இங்கிட்ட அங்கிட்டும் ஆண் ராசி இருக்கும். அப்படிலாம் சில விஷயங்கள் இருக்கு. அது மாதிரி கிரகங்களினுடைய குணம், கேரக்டர் ஆஃப் த பிளானட்ஸ், கிரகங்களின் நிலைகள். இப்போ இந்த இடத்துல இருந்தா நட்பு, இந்த இடத்துல இருந்தா பகை, இந்த இடத்துல இருந்தா நீசம், இந்த இடத்துல இருந்தா உச்சம் சொல்றோம்ல, அதான் நிலைகள். அப்புறம் கிரகங்களின் பார்வைகள், அதை பத்திலாம் நம்ம ஏற்கனவே நான் வீடியோ போட்டிருக்கேன், பாருங்க. அப்புறம் கிரகங்களின் போக்கு, சாரம், அந்த போறது, ஸ்பீட் ஆஃப் வெலாசிட்டி ஆஃப்
பிளானட்ஸ் அப்படி வச்சுக்கலாம் அதை. அப்புறம் கிரகங்கள் பலன் தரும் காலங்கள், எந்தெந்த காலத்துல கிரகங்கள் பலன் தரும், அந்த ஜாதக ரீதியா அவருக்கு எப்போ இந்த கிரகம், எந்த கிரகம் எப்ப பலன் தரக்கூடிய காலம் வருதுன்றத கிரகத்தை வச்சு கண்டுபிடிக்கலாம். அது மாதிரி அடுத்த ராசிகளின் பார்வை, அதனுடைய காலம் அளவு எவ்வளவு இருக்கு, இந்த கிரகம் இந்த இதுக்கு அடுத்த ராசியை பார்க்கறது எவ்வளவு காலமா இருக்கும் அப்படின்ற மாதிரி. அப்புறம் காலப்பகை இருக்கு, அந்த மாதிரி இருக்கு. அப்புறம் ராசிகளோட இயற்கை, இந்த நேச்சர் ஆஃப் த பிளானட்ஸ். அப்புறம் உடுமகா திசை, உடுமகா திசைன்றது அந்த தசா புக்தின்னு சொல்றோம்ல, அது மாதிரி தசா புக்தி, அப்புறம் புக்தி அந்தரம், சூட்சும அந்தரம், பிராண அந்தரம், இப்படிலாம் இருக்கு. அதான் டீப் சயின்ஸ்ல அதுலேயே போகும். இது எல்லாத்துலேயுமே ஒரு ஒரு அமைப்பு அந்த இருக்கு. அப்புறம் இன்னும் ஒரு விஷயம் மட்டும் சொல்லிடுறேன். இப்போ இந்த ராசிக்கு இப்போ நம்ம பேசிட்டு இருக்கிறது மேஷ ராசின்னு சொல்லக்கூடிய ஆண் ராசியை லக்னமாகவும் ராசியாகவும் கொண்டவருக்கான ஒரு விஷயமா தான் இதை எடுத்துக்கணும். இப்ப நான் சொன்ன இவ்வளவு சமாச்சாரங்களையும் மனதில் வைத்து கொண்டு இந்த பலன் சொல்லும் போது அதை இதுல பொருத்தி பார்த்து சொல்லணும். இப்போ அந்த 0 to 15 மினிட்ஸ் சொன்னேன் இல்லையா, அதுல கோராம்சம்னு சொன்னேன். அதுக்கு பயப்படத்தக்க பயங்கரமான உருவத்தை உடைய தோற்றத்தை கொண்ட அம்சம்னு சொன்னேன். இதுக்கு லக்ன பாவம்னா மேஷ லக்னம்னு வச்சுக்கலாம், மேஷ ராசின்னு வச்சுக்கலாம். ரெண்டுமே ஒரே நட்சத்திரத்துல இருக்கு. லக்னமும் ராசியும், அதாவது ராசின்னா சந்திரன், சந்திரன் இருக்கிற இடத்த பேர் தான் ராசி. அப்ப அசுபதி 1ஆம் பாதத்துல ரெண்டுமே அமைது. அந்த 0 to 15 அந்த பாகத்துக்குள்ள இருக்கு. அந்த அசுபதி 1ஆம் பாதம்ன்றது இந்த எத்தனை டிகிரிக்கு வருதோ அது வரைக்கும் இருக்கும். அந்த 1ஆம் பாதம், 2ஆம் பாதம், 3ஆம் பாதம்லாம் ஒரு பாதத்துக்கு. நான் ஏற்கனவே சொன்னேன், ஒரு நட்சத்திரத்துக்கு 30 டிகிரியை 3 பங்கா போடுங்கன்னு. ஆனா அப்படி பார்க்கும்போது ஒரு பாதத்துக்குன்னு வரும், கடைசியில கார்த்திகை 1ஆம் பாதம். அப்ப இந்த 9 பாதங்கள் கொண்ட ஒரு ராசிய 30 டிவைடட் பை 9 டிகிரி அப்படின்னு போடும்போது தான் 3 27. ஸோ ஒரு பாதம்ன்றது 3 டிகிரி சம்திங் வரும். அதுக்குள்ள இருக்கிறதுல எந்த அந்த பங்குல இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி தான் அந்த பலனை நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும், புரிஞ்சுக்குங்க. அப்போ இது ஆண் ராசின்னு சொல்றோம், மேஷ ராசியை ஆண் ராசின்னு சொல்றோம். பொதுவா இந்த லக்னம் அல்லது மேஷ ராசின்னா அந்த முதல்ல அந்த அந்த காலச்சக்கரத்தினுடைய முதல் ராசி, அதை ஆண் ராசின்னு சொல்றோம். ஆண் ராசி அல்லது ஆண் லக்கணம்னு சொல்லலாம். அதுக்கு அந்த பாவத்துக்கு காரகத்துவம் ஏற்கனவே அந்த 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 ராசிக்கு அந்த வீட்டுக்கு அதிபதி செவ்வாய். ஆனா அந்த பாவம் 1ஆம் பாவம்ன்றதுனால அந்த 1ஆம் பாவத்துக்கு காரகத்துவம் சூரியன். சூரியன் தான் அந்த 1ஆம் பாவத்துக்கு காரகமா இருக்காரு. அப்போ அந்த காரகத்துவப்படி சூரியன் சொல்லிட்டேன். இப்ப சூரியனுக்கு உண்டான அவயங்கள் என்ன? இப்போ உடல் ரீதியா ஒரு விஷயம் சொல்லணும்னா கண்ணு, தலை, முகம், அந்த அவங்களுடைய அந்த வீரியம், அதாவது குழந்தை பெருக்கிறதுக்கான ஒரு இம்பார்ட்டன்ஸ் இல்லாத ஒரு நிலை, அதான் வீரியம்னு சொல்றது. அப்புறம் கீர்த்தி, கீர்த்தினா வெற்றிகள், ஒரு ஜெயிக்கிறது, வழக்குல ஜெயிக்கிறது, இந்த மாதிரி. அப்புறம் புகழ், அது கீர்த்தி. தைரியம், தைரியம்ன்றது ஒரு ஸ்ட்ராங் பர்சன் அப்படின்னு சொல்லலாம். அவங்க தொழில் சம்பந்தமா அதை சொல்லலாம், அதிர்ஷ்டம் சம்பந்தமா சொல்லலாம். அப்புறம் இந்த உலோகங்களை எடுத்துக்கிட்டோம்னா செம்பு, அது போன்ற உலோகங்களை சொல்லலாம். ஏன்னா சூரியன் காரகத்துவமா இருக்கிறதுனால. அது செவ்வாய்க்கும் அதே தான் வரும், செம்புன்னு தான் வரும் அப்ராக்சிமேட்டா. வலிமை, அந்த தைரியம், வலிமை எல்லாமே ஒரே மீனிங் கிடையாது, கொஞ்சம் டிஃபர் இருக்கும் ஒன்று ஒன்று அதை சொல்லும்போது.
அப்புறம் அரசாங்கத்துல ஒரு அதிகாரம் பெற்ற ஒரு நபரா இருக்கிறத இதை வச்சு சொல்லலாம். அது மருந்து வகைகளை சொல்லலாம். ஏன்னா இந்த அசுபதின்னும் போது அது மருந்து சம்பந்தப்பட்ட விஷயம்ன்றதால மருத்துவ சம்பந்தப்பட்ட விஷயங்களையும் அதுல சொல்லலாம். மருத்துவர் ஆகுவாரா ஆக மாட்டாரான்றதையும் அதை வச்சு சொல்லலாம். விவசாய தொழில் சம்பந்தமா சொல்லலாம். அரசாங்கத்துக்கு அந்த அரசு எப்படி இருக்க போகுதுன்ற விஷயங்களை சொல்லலாம். கடன் கொடுப்பவர் பத்தி சொல்லலாம். பொற்கொள்ளர் பத்தி சொல்லலாம், நுணுக்கமான வேலை பார்க்கிறவர் அந்த மாதிரி. சிவப்பு நிறத்தை குறித்து சொல்லலாம். கிழக்கு திசையை குறித்து சொல்லலாம். இதெல்லாம் சொல்லலாம்னு வந்தேன். எப்படி சொல்லலாம்ன்றதுதான் கலை. தட் இஸ் ப்ரெடிக்ஷன் இஸ் அன் ஆர்ட். அதெல்லாம் நீங்க உடனே இப்ப தெரிஞ்சுக்க முடியாது. இதுகளை தெரிஞ்சுக்குங்க. இதுக்கு அடுத்த கட்டத்துக்கு போகும்போது தான் அது ஒன்றுனா நான் அப்படி போய் சொல்லும்போது தான் இதையும் நீங்க அதையும் கம்பேர் பண்ணி உங்களால அதை கிராஸ் பண்ண முடியும். அதாவது புதிதாக கேட்பவர்களுக்கு. இதுல கரை கண்டவங்களுக்கெல்லாம் ஈஸியா நான் சொல்றதை புரியும். அவங்களுக்கு போர் அடிக்க கூட செய்யலாம். டைம் கிடைக்கும் போது பாருங்க. ரொம்ப பெரிய வீடியோவா போட்டேன். லைவா போட்டதுக்கு காரணம் அது ஒண்ணுதான், வேற ஒரு காரணமும் இல்லை. ஏன்னா எத்தனை வீடியோ போடுறது, சின்ன சின்னதா போனா புரியாது. அப்புறம் அதுக்கு பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணணும், பல விஷயங்கள் இருக்கு. அதுல வேலை பளு ஜாஸ்தி. இதுனா நம்ம பாட்டுக்கு சொல்லிட்டே போயிடலாம். அடுத்த வீடியோல இதே மாதிரி ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் பேசி அடுத்ததுக்கு போயிடலாம். இன்னொரு 3 சமாச்சாரம் இருக்கு, அதை மட்டும் சொல்லிடுறேன். இப்ப இதே விஷயம் அந்த அங்கிசம் உப அங்கிசம்னு இருக்கு. இப்ப அசுபதி 1ன்னு சொன்னேன். அசுபதி 1க்கு அங்கிச கணக்குன்னு ஒண்ணு இருந்தது. அப்ப சூரியனுடைய அங்கிசம் மேஷ ராசிக்கு உப அங்கிசம்னு வரும். ராசிகள் உப அங்கிசம் 12, அங்கிசம் 9. அங்குசம் உப அங்குசம்னா என்ன? யானைய அந்த நடத்தக்கூடிய யானை பாகர் 2 துரட்டி கையில வச்சிருப்பார். ஒரு துரட்டிய காதுல போடுவார், இன்னொரு துரட்டிய காலில் போடுவார். அப்படியே நிற்கும், அசையாது. அந்த இடத்த விட்டு சத்தியத்துக்கு கட்டுப்பட்ட மாதிரி நிற்கும். அவ்வளோ பெரிய யானை. அந்த யானை அங்குசத்திற்கு கட்டுப்படுவது போல இந்த யானைய காலம்னு தான் நம்ம சொல்லணும். அந்த மாதிரி நான் ஏன் சிரிக்கிறேன்றதுக்கு பின்னால ஒரு கதை சொல்றேன். இந்த யானைக்கு ஒரு கதை இருக்கு. அடுத்தடுத்த வீடியோக்கள்ல போகும்போது எப்ப சான்ஸ் கிடைக்குதோ சொல்றேன், கோவிச்சுக்கிறாதீங்க. அப்போ அந்த யானை அவ்வளவு பெரிய பிரம்மாண்டமான ஒரு மிருகம். மனுஷனை ஒரு செகண்ட் நினைச்சா அப்படி தூக்கி சொல்லட்டி ஒரே அடி சட்னி ஆயிடுவான். ஒரு மிதிச்சுச்சுன்னா ஒண்ணுமே இருக்க மாட்டான், தரையா அதை அழுத்திடும். அப்பேற்பட்ட யானை அந்த அங்குசத்துக்கு அப்படியே கட்டுப்பட்டு நிற்கும். அதனால அந்த அங்குசம்ன்றது என்னன்னா, அந்த கிரகம் ஒண்ணு காதுல போடுற துரட்டி மாதிரி, இன்னொன்னு காலில் போடுற துரட்டி மாதிரி, அந்த காலம் என்ற யானையவே கட்டுப்படுத்தக்கூடியதுன்றதுக்கு தான் அந்த அங்குசம் உப அங்குசம்னு அதுக்கு ஒரு ப்ரெடிக்ஷனை கொடுத்தாங்க. ஸோ அப்போ அந்த மாதிரியும் ஒரு விஷயம் இருக்கு. இப்போ 4 பாகங்களை பத்தி சொல்லியிருக்கேன். இந்த 4 பாகத்துக்கும் மொத்தம் 1 டிகிரி தான் ஆகுது. அடுத்த ஒரு 4 பாகத்துக்கும் 1 டிகிரி, ஆக 2 டிகிரி. அடுத்த ஒரு 4 பாகத்துக்கும் 1 டிகிரி, அது 3 டிகிரி ஆச்சு. அப்புறம் 3.25 டிகிரி கணக்கு வரும் மொத்தம். அப்போ அதுக்கு அடுத்த ஒரு அந்த பாகமும், அதாவது அந்த 4ஆம் பாகத்தோட எண்டு வரைக்கும் கிட்டத்தட்ட அந்த இந்த பாகங்கள் அதுக்கு பொருந்தும். அப்படியே அசுபதி 1, அசுபதி 2ன்னு கணக்கு வரும். அப்போ 1ஆம் நம்பருக்கு வரும்போது, அசுபதி 1க்கு வரும்போது ஒரு அங்குசம் உப அங்குசம் இருக்கும். அசுபதி 2ஆம் பாகத்துக்கு அங்குசம் ஒரே மாதிரி தான் இருக்கும், சூரியனா தான் இருக்கும். உப அங்குசம் அடுத்த ராசியா மாறும். அடுத்த உப அங்குசம் அடுத்த ராசியா மாறும். அப்போ அது 12 ராசிகளா அது மாறும். ஏன்னா ஒரு பாதத்துக்கு ஒரு நட்சத்திரத்துக்கு 4 பாதம்னு சொன்னேன். அப்போ அந்த நட்சத்திரங்கள் எல்லாம் கணக்கு பண்ணீங்கன்னா, இப்போ அசுபதி, பரணி, கார்த்திகைன்னு வந்துடும். அப்போ அசுபதிக்கு 4 பாதம், பரணிக்கு 4 பாதம், கார்த்திகைக்கு 1 பாதம். இதெல்லாம் சேர்ந்து மேஷராசி.
புரிஞ்சிருச்சா? இப்போ இதை பூரா சேர்த்துட்டா 30 டிகிரிக்குள்ள வரும், அடங்கும். அப்படிதான் நம்ம இந்த அங்குசம் உப அங்குசத்தை அதில் கொண்டு பொருத்தணும். அந்த மாதிரி அதுல வந்து என்னென்ன அங்குசத்துக்கு என்னென்ன மாதிரியான அந்த அங்குசத்தோட பலன்களும் இந்த காரகத்துவ பலன்களும் ஒரே மாதிரி வரும். இப்போ காரகத்துவத்துக்கு உண்டான பலனை சொன்னேன்ல, 1ஆம் பாவத்துக்கு சூரியன், அந்த ராசியோட அதிபதி செவ்வாய்க்கு உண்டான ஒரு காரகத்துவத்துக்கான ஒரு பலன்களா பேசினேன் இல்லையா, அதே தான் அந்த அங்குசத்துக்கும் வரும். ஏன்னா அதுவும் சூரியன் தான். அப்ப உப அங்குசத்துல அப்படியே கொஞ்சம் மாறும். அந்த உப அங்குசத்தை பொறுத்த வரைக்கும் அதுல வந்து ஒரு ஆண் மகனுடைய தலையை பத்தி சொல்லலாம், சகோதரத்தை பத்தி பேசலாம். நீங்க நான் முதலே சொன்ன ஜாதகத்துல 3ஆம் பாவம்ன்ற கணக்கு இல்லை, இது வேற அது வேற. அதே மாதிரி ஒரு ஸ்திரமான சொத்துக்கள் இதை கம்பேர் பண்ணணும். அந்த நார்மல் ஜோதிட முறையும் இந்த இதையும் இந்த டிகிரி சுத்தமா பார்க்குற நம்ம இந்த விம்சத்தித்தர சதாம்சத்தினுடைய அந்த பலனை வச்சும் கம்பேர் பண்ணி நம்ம சொல்லணும் ப்ரெடிக்ட் பண்ணும்போது. அது மாதிரி வெற்றி, விரோதி, நெருப்பு, திருட்டு பயம், விபத்து, விதவை, செக்ஸு, கோல்டு, அடிமை, விவசாயம், ரசாயனம், இராணுவம், காது, பிரசங்கம், வியாபாரம், வெளிநாட்டு பயணம், இதெல்லாம் அதில் சொல்லப்படும். ஆக நான் இப்ப சொன்னதுல இந்த 0 to 15 மட்டும் சொல்லியிருக்கேன். இந்த 0 to 15 மினிட்ஸ் வரைக்கும் ஒரு டிகிரியில 4/1 இவ்வளவு டீப் சயின்ஸ் இருக்கு. இப்ப புரிஞ்சிருச்சுங்களா உங்களுக்கு? அந்த 120 அம்சத்துல அப்படின்றதுக்குள்ள சொல்லிடலாம். ஆனா இந்த ஸ்டடியை முடிச்சாதானே சொல்ல முடியும். இப்ப நிறைய பேர் நினைச்சிட்டு இருப்பீங்க, ஒரு நொடியில சொல்லலாம்னு சொல்லிட்டு 1 மாசத்துக்கு சொல்லிக்கிட்டே இருக்கேன் தெரிஞ்சுக்கிறது. இப்ப ஜோதிடம் நீங்க கத்துக்கிற போது, இப்ப வேதம் கத்துக்கிறாங்க, ஒரு மந்திரத்தை வந்து நம்ம சொல்றதான் பாக்குறோம். ஐயர் நல்ல ஸ்பஷ்டமா சொல்றாரு, சுதிஷ்டமா சொல்றாரு அப்படின்னு சொல்றோம். வேதங்களை கரைச்சு குடிச்சிருப்பார் போலன்னு சொல்றோம்ல, அது என்னது கரைச்சு குடிக்கிறதுனா 12 வருஷம் படிக்கணும். சாஸ்திரப்படி நம்ம சனாதன தர்ம சாஸ்திரப்படி ஒரு குழந்தை பிறந்ததுல இருந்து அது வந்து 12 வயசு வரைக்கும் அந்த குருகுல வாசம் அந்த காலத்துல இருந்திருக்கு. குருகுல அன்னைக்கு ஸ்கூல் இல்லை, அதான் ஸ்கூலு. சின்ன சின்ன கிராமமா இருந்தது. அந்த கிராமத்துல இருந்து பள்ளிக்கூடத்துல எங்க கொண்டு வைப்பீங்க? அன்னைக்கு வரி வசூல் இதெல்லாம் அந்தந்த நாட்டுக்குள்ள அந்த மன்னர்கள் தான் ஏற்படுத்தி இருந்தாங்க. அவங்க குருவா சில பேர் அங்கீகரிச்சாங்க, அதான் ஸ்கூலு. இன்னைக்கு ஒரு ஸ்கூலுக்கு ஒரு அங்கீகாரம் அரசு தானே கொடுக்குது, அன்னைக்கு அரசன் கொடுத்தான். இவ்வளவுதான் விஷயம், வித்தியாசமே இவ்வளவுதான். அதை ஏத்துக்கிட்டேன். இப்ப அரசு ஏன் இதுக்கு அங்கீகாரம் கொடுத்துச்சுன்னு நம்ம கேட்கிறோம்ல. அப்ப அன்னைக்கும் அப்படிதான் அரசனை அன்னைக்கு கேட்க முடியாது. இது வந்து ஜனநாயக ஆட்சி கேட்கிறோம். அன்னைக்கு கேட்டா தூக்கி தொங்க விட்டுருவேன், வெட்டி விடுவேன். அந்த மாதிரிலாம் இருந்திருக்கு. நீதி இருந்திருக்கு, நேர்மை இருந்திருக்கு, மக்களும் அது கட்டுப்பட்டு நடந்திருக்காங்க. இப்பவும் நீதி நேர்மைன்ற வார்த்தை இருக்கு, ஆனா யாருமே நடக்கிறது இல்லை, இன்க்ளூடிங் மைசெல்ஃப். நான் என்ன பெரிய யோக்கியனா? எல்லாருக்குள்ளேயும் மனிதர்களுக்குள்ள தவறில்லாத மனிதனே கிடையாதுங்க, அதுதான் உண்மை. சும்மா நான் பெரிய ஞானின்னு சொல்லிக்கிற வேண்டியதான். எப்பவுமே இறைவனுக்கு பயப்படணும், மனசாட்சிக்கு பயப்படணும், தப்பு பண்ணக்கூடாது. ஆனா வேற வழியே இல்லாம கிரகாச்சாரம் ஒரு மனுஷனை பீடிக்கும் போது அவன் தவறு செய்தவனாகிறான். அவன் நல்ல மனுஷனா இருந்தா தாமரை இலையில ஒட்டுன தண்ணி மாதிரி. நீங்க எவ்வளவு தாமரை தண்ணியில தான் முளைக்குது, ஆனா அந்த இலை மேல தண்ணியை வச்சு பாருங்க, ஒட்டவே ஒட்டாது, முத்து மாதிரி நிற்கும். அது மாதிரி நல்லெண்ணெயில நீங்க எவ்வளவு வேணாலும் தண்ணியை கலங்க, என்ன வேணா அப்படியே கொடுக்குங்க, பாட்டில திருப்பி வைங்க, கொஞ்ச நேரம் கழிச்சு தண்ணி தனியா வந்துடும், எண்ணெய் தனியா வந்துடும். அது வெயிட்டா இருக்கிறதுனால எண்ணெய் கீழே போயிடும், தண்ணி மேல வந்துடும்.
ஸோ இதுதான் உண்மை. அதாவது நல்ல மனுஷன் கிரகாச்சாரத்தினால எங்க வேணா மாட்டிப்பான். ஒரு கெட்டவனோட பழக்கம் வரலாம், கெட்ட பழக்கங்கள் வரலாம், கெட்டதை கூட அவன் செஞ்சிருக்கலாம். அந்த வாய்ப்பு கொடுக்கறதுக்கு தான் நம்ம ஜனநாயக அமைப்புல சிறை தண்டனை, திருந்துறதுக்கு ஒரு இது எல்லாம் கொடுக்குறாங்க. அந்த முறைகள் செய்யற இடத்துல கூட தப்பு நடக்குது. அது காலத்தின் கொடுமை, கலியுகம். இதுக்கு மேல நான் சொல்றதுக்குள்ள உங்களுக்கு எல்லாம் புரியும். இவ்வளவு நேரம் பொறுமையா இருந்து என்னுடைய இந்த வீடியோவை கேட்டீங்க. அடுத்த வாரம் மீண்டும் இதே ஞாயிற்றுக்கிழமை, அடுத்த ஞாயிற்றுக்கிழமை காலையில இதே மாதிரி 10 மணியிலிருந்து பேச ஆரம்பிப்பேன். கொஞ்சம் முன்னாடியே கூட இந்த மாதிரி ஆரம்பிச்சிருவேன். சில நேரம் 10க்கு ஒரு கொஞ்ச நேரம் பின்னாடி ஆகலாம். எதுவானாலும் கட்டாயம் போடுவேன் வீடியோ. அப்படி இல்லைன்னா முன்னறிவிப்பு சொல்லிடுவேன், நாளைக்கு இருக்காதுங்கன்னு. அப்படி இல்லைன்னா அதுக்கு அடுத்த நாள் போடுவேன். இப்போ இந்த வீடியோவுக்கு வரக்கூடிய ஒரு அவுட்புட்டு, இதனுடைய ரியாக்ஷன்ஸ் எப்படி இருக்கு, என்னோட இந்த ஆக்ஷனுக்கு உங்களோட ரியாக்ஷன்ஸ் எப்படி இருக்கு, விமர்சனங்கள் எப்படி இருக்கு, பாராட்டுகள் எப்படி இருக்கு, தூற்றுதல் எப்படி இருக்கு, வேணுமான்னு எத்தனை பேர் கேட்குறாங்க, வேணாம்னு எத்தனை பேர் கேட்குறாங்க, எவ்வளவு நேரம் பார்க்குறாங்க, எல்லாத்தையும் யூடியூப் கொடுத்துருது அனாலிட்டிக்ஸில். அதில் பார்த்துட்டு நான் அதுக்கு ஏற்ற மாதிரி அடுத்த வாரம் இந்த நிகழ்ச்சியை இன்னும் சிறப்புற செய்யணுன்றது தான் அதனுடைய நோக்கம். எனவே இந்த பார்வையாளர்கள் அதிகரிக்க அதிகரிக்க நான் எனக்கு இன்னும் கொஞ்சம் உற்சாகம் பிறக்கும், இன்னும் நல்லா பண்ணுவேன். நான் சொன்னேன், ஏற்கனவே போன வீடியோவிலே சொன்னேன், எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் நிறைய வாங்க வேண்டியிருக்கு, நிறைய இது பண்ண வேண்டியிருக்கு. யாரும் நிதியெல்லாம் எனக்கு கொடுக்க வேண்டாம். நீங்க செய்ய வேண்டிய ஒரே காரியம், இந்த வீடியோக்களை முழுமையா பாருங்க, இல்லை பார்க்குறவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு நீங்க பார்க்கறதுக்கு நேரம் இல்லாம இருக்கலாம், பிடிக்காம கூட இருக்கலாம், உங்களுக்கு புரியாம இருக்கலாம். புரிந்த ஆர்வமுள்ள நபர்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்க. அதுதான் நான் உங்ககிட்ட கேட்டுக்கிறது. அப்படி பண்ணும்போது யூடியூப் அதை நல்லா ப்ரமோட் பண்ணும். நிறைய பேருக்கு அது புதுசு புதுசா கொண்டு போய் உலகம் முழுக்க எங்கேயோ ஒரு மூலையில இருப்பாரு, அவருக்கு இந்த செய்தி போய் சேரும். ஒருவேளை அதுல தப்பு இருந்தா அவர் கவுண்டர் வீடியோ போடுவார், அதையும் நான் பார்ப்பேன். நான் பொதுவாக வீடியோ எல்லாத்தையும் வாட்ச் பண்ணுவேன். ஜோதிடம், அரசியல், ஆன்மீகம் எல்லாத்தையும் பார்ப்பேன். சோசியல் மீடியா எதுக்குங்க இருக்கு? இந்த வயசுல நான் ஸ்கூலுக்கு போக முடியாது, இது வீட்டுக்குள்ளேயே வந்துடுது. கல்வி, எல்லா கல்வியும் வந்துடுது, எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிறோம். களவும் கற்று மற. களவுன்னா திருடுறது இல்லைங்க, காதல். அந்த காலத்துல களவுன்ற ஒரு வார்த்தை காதலுக்கு வச்சிருக்காங்க. அதாவது அதை காதல்ன்றத கற்று மற அப்படின்னா அறப்படி காதல் பண்ணுன்னு அர்த்தம். நியாயமா பண்ணியா, நீ கட்டிக்கணும்னா பண்ணு, இல்லைன்னா பண்ணாத, ஏமாத்துறதுக்கு பண்ணாதன்னு அர்த்தம். ஏதோ எனக்கு தெரிஞ்ச அறவுற தமிழ்ல சொல்றேன். சரியா தப்பான்னு நீங்க சொல்லுங்க. ஆல் தி பெஸ்ட். எல்லாரும் நல்லா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும், வாழும் வரை மகிழ்ச்சியா வாழணும். கஷ்டம் வரும் போகும், நஷ்டம் வரும் போகும், கடன் வரும் போகும். நம்ம கடமைகளை செஞ்சுக்கிட்டே இருப்போம். என்னைக்கோ ஒரு நாள் வெற்றி கிடைக்கும் போது நன்றி உள்ளவங்களை நினைச்சு பார்ப்போம். நமக்கு செஞ்சவங்களுக்கு திருப்பி நல்லதை செய்வோம். நமக்கு கெட்டது செஞ்சிருந்தாலும் அவங்களுக்கு நல்லதை செய்வோம். அதுதாங்க ஒரு நல்ல வாழ்க்கை. நல்ல வாழ்க்கை வாழ்ந்ததுக்கான அர்த்தம். அதனால என்னங்க உங்களுக்கு பயன்னா, சங்கல்பத்தில் சொன்ன மாதிரி தான். அதாவது 4 விதமான புருஷார்த்தங்கள்னு சொல்லுவாங்கல்ல, அதை அடைவோம். அதை ஏங்க அடையணும்? அப்ப கேட்டுக்கிட்டே இருங்க, உங்களுக்கு பதிலே கிடைக்காது. இல்லை, நம்பிக்கை தான் வாழ்க்கை. எனக்கு இன்னொரு பிறவி இருக்குன்னு நம்புறேன், அதனால நான் தப்பு பண்ணாம இருக்கணும்னு முயற்சி. இந்த நிமிஷம் வரைக்கும் தப்பு பண்ணிக்கிட்டு இருக்கலாம், நாளைக்கு பண்ணாம இருக்கலாம். என்னைக்கோ ஒரு நாள் அந்த கர்மா கேன்சல் ஆகலாம், பிறவியற்ற பேரின்ப நிலை அடையலாம். பெரியவங்கெல்லாம் பேரின்ப நிலைன்றாங்க. அதை நமக்கு தெரிஞ்ச இன்பம்லாம் தெரியல. எது உண்மையிலே அவங்க சொல்ற பேரின்பம்னா என்னன்னு கூட நம்மளால சிந்திக்க கூட முடியாது. அதனால ரொம்ப பேச வேண்டாம்னு பார்க்குறேன். நன்றி, மீண்டும் சந்திப்போம்.
வணக்கம்.